நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸில் வந்து சந்திச்சிருக்கேன். எங்களோட ஆஃபீஸில் வந்திருக்காங்க, விசா செக்யூரோனில் வந்திருக்காங்க. அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. ஸோ நியூசிலாண்டுக்கு என்ன மாதிரி விசா இருக்கா, என்ன மாதிரி, ஏன் அந்த நியூசிலாண்டை எல்லாருமே தேர்ந்தெடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு அமைதியான சூழ்நிலை, இப்படியான விஷயங்களுக்காக நியூசிலாண்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ எங்களோட ஸ்ரீலங்கா மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு பிறகு எல்லாமே டவுன் ஆயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். சில ஒர்க் மட்டும் தான் 6 மணிக்கு பிறகு எல்லாம் ரன் ஆகிக்கணும். மற்றபடி மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபார்மிங் அப்படியான ஒர்க் எல்லாம் நிறைய அங்கே நாட்டில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதனால் வர நிறைய பேர் வந்து இந்த நியூசிலாந்து வந்து கேட்குறாங்க ஒரு பீஸ்ஃபுல் லைஃபுக்கு, ஒரு உங்களோட ஹாலிடேயை என்ஜாய் பண்ணுறாங்க, அங்கே போய் ஒரு பீஸ்ஃபுல் என்ஜாயை நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்க்குறக்காண்டி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ நியூசிலாந்து விசா வந்து என்ன மாதிரி, எப்படி எடுக்கிறது என்று நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நியூசிலாந்து எப்படி என்ன மாதிரி. மற்ற நாடுகள் மாதிரி இல்லை. நியூசிலாந்து வந்து உங்களுக்கு வந்து இ விசா தான் தருவாங்க. ஸோ இ விசா தான் எடுப்பீங்க, இ விசா தான் போவீங்க. 3 months 6 months 9 months 12 months அப்படி விசாக்கள் இருக்குது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த விசா வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து 1 year தேவைப்படுதுன்னா 1 year கொடுப்பாங்க மல்டிபிள். இல்லை 3 months கேட்குங்கன்னா 3 months கேட்பாங்க. இல்லை 1 month கேட்குறீங்கன்னா உங்களுக்கு 1 month கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 month அப்ளை பண்ணிக்க எங்களுக்கு வந்து 1 year விசா எல்லாமே கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து. ஸோ அது நாங்கள் டிபெண்ட் தான், அது நாங்கள் சொல்ல வரல. பட் ஆனால் அந்த விசா கிடைக்கும், உங்களுக்கு மல்டிபிள் விசா கிடைக்கும். இ விசா தான், அந்த பேப்பர்லாம் வரும். உங்களை அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஸோ ட்ராவலிங்கில் எப்படி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் சரியான பதிலாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த நியூசிலாந்து விசா எடுக்கிறது கஷ்டமா? நியூசிலாந்து விசாண்டு இல்லை, நீங்கள் எந்த விசாவாக இருந்தாலும் சில ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கும். அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுடன் அப்டேட் கிடைக்கும். அப்டேட் கிடைச்ச உடனே நீங்கள் அப்ளை பண்ணி போய்க்கொள்ளக்கூடியமா இருக்கும். உங்களோட எய்ம், அதாவது உங்கள்கிட்ட ஒரு கனவை நீங்கள் வந்து அடையக்கூடியமா இருக்கும். சில ஆகலாம் இந்த கனவா கூட இருக்கும், அதனால போகிறது, அந்த கனவை கூட நீங்கள் அடையக்கூடியமா இருக்கும். இது நியூசிலாந்து மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய கண்ட்ரிஸுக்கு போட்டுருக்கோம். உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும், டூரிஸ்ட் விசா விசிட்டர் விசா போகணுமான்னு இருந்தால் கீழே எங்களோட ஆஃபீஸ் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃபீஸ் டைமில், அதாவது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் 8லேருந்து 5:30 நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கன் டைம் வந்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 8:30 to 1 PM நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஸ்டாஃபோட உங்களுக்கு A to Z வந்து கிளியர் பண்ணுவாங்க. அப்படி சில நேரங்களில் பிந்திர பட்சத்தில் நீங்கள் உங்களால் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு as soon as possible உங்களுக்கு நாங்கள் வந்து ரீப்ளை பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூசிலாந்து ரெண்டு மட்டும் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் நீங்கள் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு வந்து இ விசா, ஸ்ரீலங்கா ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இ விசா தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இ விசா எடுத்துக்கொண்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அது இ விசாண்டா எலக்ட்ரானிக் விசா, உங்களுக்கு பேப்பரில் வரும். அதை நீங்கள் வந்து விசா ஆஃபீஸரை காட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. அதாவது கண்டிப்பாக உங்களோட பாஸ்போர்ட் தேவை. பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணவே இல்லாது. பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. அந்த பாஸ்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 6 months, அதாவது நீங்கள் 12 டேட் கொடுக்குறீங்க, அந்த டேட்ல இருந்து 6 months பிறகு தான் அது எக்ஸ்பைரி ஆகணும்னா எக்ஸ்பைரி ஆகணும். அப்படியான இதில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து 4 நாள் ஒரு 1 month எக்ஸ்பைரி ஆகுது பாஸ்போர்ட் வச்சுன்னு நீங்கள் வந்து விசாக்கு அப்ளை பண்ண இல்லாது, அது ரிஃப்யூஸ் ஆயிடும். ஸோ அந்த பாஸ்போர்ட் காலம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டேட், நீங்கள் ட்ராவல் பண்ண டேட்ல இருந்து 6 months பிறகு தான் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கணும். இது எல்லா கண்ட்ரிக்குமே இது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஒர்க் விசான்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அது கொஞ்சம் மாறுபடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டூரிஸ்டால போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்? ஸோ டூரிஸ்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் தேவை, அது சொல்லிட்டேன். இதை விட என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஏன் திரும்பி இலங்கைக்கு வரணும், ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, ஏன் நீங்கள் திரும்பி இலங்கைக்கு வரணும்? இது டூரிஸ்ட் விசா விசிட்டர் விசா எதுவாக இருந்தாலும் இது பொருந்துமா? ஏன் நீங்கள் திரும்பி நாட்டுக்கு வரணும்? ஸோ நாட்டில் உங்களுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்குது, ஏன் நீங்கள் திரும்பி நாட்டுக்கு வர வேண்டி இருக்குது அப்படின்றத அந்த விசா ஆஃபீஸுக்கு நீங்கள் விளங்கப்படுத்தணும். ஸோ நாங்கள் விளங்கப்படுத்துன்னு எப்படி விளங்கப்படுத்துவோம்? எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை காட்டி விளங்கப்படுத்துவோம், ஃபேமிலி டைஸில் காட்டுவோம். இப்படி எனக்கு வந்து அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக நான் திரும்பி இலங்கைக்கு வரணும் என்று நாங்கள் வந்து காட்டுவோம். அது அந்த காட்டுறது மட்டும் இல்லாத நீங்கள் உறுதிப்படுத்தணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் காட்டினா மட்டுமே போதாது. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் செஞ்சு நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் உறுதிப்படுத்தணும். சும்மா பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் போதாது. ஏன்னா ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்றக்காண்டி அவங்க உங்கள் கூட தான் இருக்கிறாங்கன்றதை விசா ஆஃபீஸ் நம்ப மாட்டேன். இப்போ உங்களோட அம்மா அப்பா பர்த் சர்டிஃபிகேட் காட்டுறீங்கன்னாக்காண்டி உங்களோட அம்மா அப்பா உங்கள் கூட தான் இருக்கிறாங்களா இல்லை வேற எங்கேயும் இருக்கிறாங்களா என்றது வந்து விசா ஆஃபீஸுக்கு தெரியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ திரும்பி வரக்கான காரணம் ஒன்று இருக்குது, ஃபேமிலி டை, அதை நீங்கள் இப்போ பெர்ஃபெக்டாக நீங்கள் காட்டிடுவீங்க.
அடுத்த வந்து நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல டீடைல்ஸ் வந்து நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா அந்த கம்பெனில இருந்து லீவ் லெட்டர், கன்ஃபர்மேஷன் லெட்டர், அப்படியே டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த டவல் டேட்டும் இந்த ஒர்க் கொடுத்த டவல் டேட்டும் சேமா இருக்கணும். நீங்க இந்த காலப்பகுதியில ஒரு நாட்டுக்கு போறீங்க, நியூசிலாந்துக்கு போறீங்க, சுத்தி பார்த்துட்டு வர போறீங்கன்றக்க அந்த காலப்பகுதியில அந்த ஒர்க் லீவ் கொடுத்துருப்பீங்க. அந்த லீவ் லெட்டரை நீங்க சப்மிட் பண்ணணும். ஒரு சப்போஸ் இது உங்களோட கம்பெனியா இருந்தா, நீங்க ஓன் கம்பெனி ஓன் பிசினஸ் செஞ்சு இருப்பீங்க அப்படி இருந்தா, நீங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க போற ஒரு 10 நாள் டிராவல் பண்றீங்கன்னா அந்த 10 நாளும் அந்த கம்பெனியை நீங்க க்ளோஸ் பண்ண இயலாது. அப்ப அந்த கம்பெனி யார் நடத்துவாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். உங்களோட ஓன் கம்பெனியா இருந்தாலும் நீங்க க்ளோஸ் பண்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா விசா அக்செப்ட் பண்ண மாட்டேன். அந்த டைம்ல அந்த கம்பெனியை யார் பொறுப்பெடுக்கிறதுக்கு நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் மூலம் நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ உங்களோட ஒர்க்கில் இது வந்து கிளியர். இந்த ஒர்க்கில் நீங்கள் பே ஸ்லிப் காட்டுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பே ஸ்லிப் மூலம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ சேலரி வருது என்ற நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடியமா இருக்கும். இது ஓன் கம்பெனியாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பே ஸ்லிப் காட்டியே ஆகணும். ஓகே, அடுத்து வந்து உங்களோட ஃபினான்சியல் உங்களோட எஃப்டி இருக்கும், ஃபிக்ஸ் டிபாசிட் போட்டிருப்பீங்க, சிலிங்கோ இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்க. அப்படியான இதுகளை நீங்க காட்டலாம். ஃபிக்ஸ் டிபாசிட் போட்டு எஃப்டி வச்சிருந்தீங்கன்னா இந்த எஃப்டி இருக்கிற சர்டிபிகேட், அதுக்குரிய ப்ரூஃப், அதுக்குரிய கன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நீங்க பேங்க்ல எடுத்து காட்டலாம். ஸோ வந்து நான் ஷோர்ட்டா சொல்றேன், பட் நீங்க எல்லாமே ஒண்டா எடுக்கணும். செக்லிஸ்ட் ஒன்று செக்லிஸ்ட் படி ஒண்டா நான் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். இதை விட வந்து நீங்க வந்து பேங்க் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் காட்டணும். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காசு ஒரு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் காட்டிங்க. இந்த 6 மாதம் உங்களுக்கு காசு எப்படி வந்திருக்குது, எப்படி போயிருக்குது, எதால வந்திருக்குது, நீங்கள் ஃபினான்ஸில் உண்மையில ஸ்ட்ரென்த்தை தான் எடுக்கிறீங்களா இல்லை ட்ரவல் காட்டி தான் காசு போட்டு காட்டிருக்கீங்களா என்றதை பார்ப்பாங்க. உங்களோட ஒர்க்லேருந்து உங்களுக்கு காசு வந்திருக்குதா, என்ன மாதிரி, அது உண்மையான ஒர்க் தானா. ஏன்னா உண்மையான ஒர்க்காக இருந்தால் அந்த ஒர்க்லேருந்து மாதம் 1ஆம் தேதியில் காசு வந்திருக்கும். அந்த காசு வந்து சரியாக வந்திருக்குதா என்றதை பார்க்குறதுக்கு உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாகவே காட்டுவீங்க. பேங்க் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் காட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ண போறீங்க. அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட கையில் வந்து காசு இருக்கணும். அந்த காசு வந்து எப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த டிக்கெட் ஆகட்டும், ஹோட்டல் புக்கிங் ஆகட்டும், ட்ராவல் இன்சூரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நீங்கள் போடக்கூடியமா இருக்கும். ஸோ அதுகளுக்கு வந்து உங்களோட கையில் காசு இருக்குதா ரெண்டு பார்க்குறதுக்கு பேங்க் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். இதில் நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் நான் ஒரு 50 லட்சத்துக்கு 60 லட்சம் எஃப்டி போட்டு காட்டுவாண்டு. எஃப்டி என்றது நீங்கள் திரும்பி வருவீங்கள் என்றக்கூடிய ப்ரூஃபே தவிர நீங்கள் அங்கே செலவழிக்க உங்களோட கையில் காசு இருக்குன்ற ப்ரூஃப் கிடையாது. இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு சுழம்பிசாலை போறீங்கன்னா நீங்கள் எஃப்டி போட்டு காட்டலாம். வேண்டாம், நீங்கள் சுழம்பிசாலை போறீங்க அங்கே அடுத்த கட்ட அது ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அடுத்த கோர்ஸுக்குரிய காசு கட்டுவீங்க. அதுக்குரிய காசு உங்களோட எஃப்டியில் இருக்குன்றதுக்கு நீங்கள் காட்டலாம். எஃப்டி வந்து மற்றபடி டூரிஸ்ட் விசிட்டர் விசாவுக்கு சர்விங்கில் காட்டுறது தான் பெஸ்ட். எந்த பேங்க் தான் ஓகே, பட் சர்விங்கில் காட்டுறது தான் பெஸ்ட். அதுதான் விசா ஆஃபீஸரும் அக்செப்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ நீங்கள் காசு அது உங்களுக்கு ஓகே, இப்போ எல்லாம் ஓகே ஆகிட்டுது. இதை விட நீங்கள் என்னென்ன காட்டலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு இருக்குது, காணி இருக்குது, வாகனம் இருக்குன்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ்கள். இப்போ காணி இருக்குன்றக்க காணிக்குரிய டீட்டை மட்டும் காட்டி பிரயோசனம் இல்லை. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூசிலாண்டில் எந்த விசாவாக இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் டீட் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கும், சிங்களத்தில் இருக்கும். அப்படியான டைமில் நீங்கள் அந்த டீட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். இதில் நீங்கள் யூரோப் கண்ட்ரி எடுத்துக்கோனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒன்று இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்லாட்டி அவங்களோட மதர் டங்கில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இங்கிலீஷ்லேயே மோஸ்ட்டாக எடுத்துக்கொள்வோம். ஸோ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். டீட்டாக இருந்தால் டீட் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். இதில் வேல்யூவேஷன் ஒன்று கேட்குறாங்க. வேல்யூவேஷன் எந்த வேல்யூவேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவேஷன் எதாவது குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முதல் நீங்கள் வந்து ஒரு டீட் ஒன்று எழுதியிருப்பீங்க, ஒரு வீடு ஒன்று எழுதிக்கிறீங்க, ஒரு 5 lakhs ஒரு காணி ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு 10-15 வருஷம் முதல் வாங்கியிருக்கீங்க. ஆனால் உங்களோட டீட்டில் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 10 lakhs அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே 10 லட்சம் தான் போட்டுருங்க, அதுக்கு மேலே போட்டிருக்காது. ஆனால் இப்போ அதோட மதிப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆனால் அது விசா தெரியாது இது மதிப்பு இப்போ 1 கோடி வந்துட்டு இருந்தது. அதை நீங்கள் வேல்யூவேஷன் பண்ணீங்கன்னா வேல்யூவேட்டர் உங்களோட வீட்டை வருவார், வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பார், எல்லா இடமும் பார்ப்பார். பார்த்துட்டு வேல்யூவேட்டர் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் போட்டு தருவார். ஓகே, உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல 10 லட்சம் வாங்கியிருக்கிறீங்க, பட் அதுக்கு இப்போதைய காலையில் இந்த டேட்டில் இதன் பெருமதி 1 கோடி கிட்ட வருது ரெண்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணி தருவார். இது வந்து வேல்யூவேட்டர் உங்களுக்கு செஞ்சு தருவார். ஆனால் வேல்யூவேட்டர் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவார், 3% சம்திங் சார்ஜ் பண்ணுவார். ஆனால் வேல்யூவேட்டர் செஞ்சு தருவார். இது நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அந்த டீட்டை நீங்கள் கொடுக்க அது பெருமதியாக இருக்கும். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு ஊரில் இலங்கையில் இருக்குது, அதனால நீங்கள் திரும்பி நாட்டுக்கு வருவீங்கள் என்றதை ப்ரூவ் பண்ணும். ஸோ இதில் வந்து சிலாக கேட்குற வந்து நான் இப்போ இலங்கையில் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நாட்டுக்கு அப்ளை பண்ணலாம். விசா தான். ஸோ ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் சம்டைம் மலேசியாவில் ஒர்க் செஞ்சுருப்பீங்க, துபாயில் ஒர்க் செஞ்சுருப்பீங்கன்னா கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இதே போல் வாகனங்கள் அதுக்குரிய வேல்யூவேஷன் இது எல்லாமே காட்டலாம். பைக்கில் காட்டாமல் கொஞ்சம் பெரிய ஆட்டோ கார் அப்படியான வாகனங்கள் இருந்துச்சுன்னா அதில் காட்டுறது நல்லம். ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே நிறைய சொத்து மதிப்பு இருக்குன்றதை நீங்கள் வந்து காட்டக்கூடியமே இருக்கும்.
ஸோ இப்படியான சில டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக காட்டி ஆகணும். இதில் ஒர்க் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி படிச்சு கொண்டிருக்கீங்க என்ன மாதிரி அதுக்கேற்ற டீட்டெயில்ஸான டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து காட்டுவீங்க. ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாட்டீங்க, உங்களோட படிச்சு கொண்டிருக்கீங்கன்னா உங்களோட கையில் காசு இருக்காது. அப்போ அந்த காசு யார் தர்றது? உங்களோட அம்மா அப்பா தருவாங்க. அப்போ அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் மூலம் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும், என் அம்மா அப்பா என் ட்ராவலுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அந்த ட்ராவல் ஏன் என்ற கேள்வி வரும். சின்ன ஆக்களுக்கு டூரிஸ்ட் கேள்வி கேட்பாங்க, ஏன் நீங்கள் விருது வயசில் ட்ராவல் பண்ணணும் நியூசிலாண்டுக்கு என்ற கேள்வி வரும். அதுக்கு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். நம்மளா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் 20 வயசுக்கு உள்ளே இருக்கிறீங்க அன்றைக்கி அப்ளை பண்ணிங்க, கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட சைடில் ஒர்க்கோ ஃபினான்ஷியல் எதுவுமே இருக்க மாட்டீங்க. பட் ஏன் போகிறீங்க, சின்ன ஆக்களையும் போகிறீங்க என்ற கேள்வி நிறைய வரும் விசா ஆஃபீஸருக்கு. மெட்டாக்களுக்கு பெருசாக வராது, சின்னாக்களுக்கு கொஞ்சம் கேள்வி வரும். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதுவே உங்களை ஒரு ஆள் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் இதுக்குரிய கான்செப்ட் அப்படியே மாறிடும். இன்வைட் பண்ணுறாங்கன்னா என்னத்துக்கு இன்வைட் பண்ண போகிற, ஒரு ஃபங்க்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு இன்வைட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். இந்த இன்வைட் பண்ணுறாங்கன்னா இன்வைட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட பாஸ்போர்ட் காப்பி ஆகட்டும், பிஆர் காப்பி ஆகட்டும், டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், வீட்டு டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், கரண்ட் பில் ஆகட்டும், ஒர்க் பிளேஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும். இப்போ டாக்குமெண்ட்ஸை நாங்கள் அடிக்கடிக்கு காட்ட விசா ஆஃபீஸருக்கு நம்பிக்கை வரும். வேறு போயிட்டு திரும்பி வருவார், இவர் இன்வைட் பண்ணுறவரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார், போகிறவரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார், அதனால் போயிட்டு திரும்பி வருவார், ரெண்டும் நம்பிக்கையும் வரும். இது எதுவுமே இல்லை. எனக்கு விசிட்டர் விசாவில் எனக்கு வந்து விசா கிடைக்கும் போல இருக்குது, டூரிஸ்ட் விசாவை விட விசிட்டர் விசா கிடைக்கும் போல இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். டூரிஸ்ட் விசாவை விட விசிட்டர் விசா கிடைக்கிற விதம் கூடத்தான், உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ என்கிட்ட ஒருத்தருமே இல்லை, அந்த நாட்டில் யாருமே இல்லை, என்னால் போயிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, இல்லாட்டி வந்து ஒரு கொம்மையில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களோட அடுத்த கட்ட நாலேஜை வளர்த்து கொள்றதுக்கு, உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்ட படிமுறையை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் கான்ஃபரன்ஸ் நிறைய நடக்கும். சில டைப் கம்பெனியில் நிறைய கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அது இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது உலக நாட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிங்க, உங்களோட நாலேஜை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கொள்ளக்கூடியமா இருக்கும். அப்படியும் செஞ்சு நீங்கள் வந்து விசாவை அப்ளை பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். ஆனால் என்னென்ன கான்ஃபரன்ஸ் புக் பண்ணிக்க கான்ஃபரன்ஸுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகும், அதுக்குரிய பேமெண்ட் ஆட் ஆகும். அது ஒவ்வொரு கான்ஃபரன்ஸை பொறுத்து மாறுபடும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ, என்ன நாலேஜாக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபரன்ஸை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் விசா ஆஃபீஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவார். இது நார்மலான விஷயம் உண்டு. ஸோ இவ்வளோத்தை நாங்கள் அப்ளை பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணோம்னா எங்களுக்கு நியூசிலாந்து இவ்வளோ காலம் 3 வீக்ஸ் இதில் வந்து கொண்டு இருந்தது. பட் இப்போ வந்து அப்டேட் ஆகிடுது 4 வீக்ஸ். 4 வீக்ஸ்னே நாங்கள் 5 வீக்ஸ் தான் நாங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லுவோம். ஏன்னா சில நேரங்களில் கொஞ்ச நாள் முந்தலாம் பிந்தலாம். ஸோ 5 வீக்ஸுக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட 1 மாதமும் அங்கே ஒரு வீக்கும் வருது, அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து விசா வந்துடும். ஸோ இது வந்து என்ன மாதிரி வரும்னா உங்களோட மெயிலுக்கு தான் வரும். அதாவது மெயிலுன்னு நீங்கள் லொக்கிங் பண்ணி போயிருப்பீங்க, ரியல்மி அக்கௌண்ட் உண்டு, அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். உங்களுக்கு இந்த விசா வந்திருக்கா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அடிக்கடி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்த அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு நீங்கள் அதை வச்சு டிக்கெட்டை போட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எங்கட வேலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அந்த எஸ்ஓபி, ட்ராவல் இன்சூரன்ஸ், ஹோட்டல் புக்கிங், ட்ராவல் ஐட்டரி, எங்கே போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கான லெட்டர், ஃபினான்ஷியல் லெட்டர், ஜிஎஸ் லெட்டர், இப்படி சில டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் எங்கட சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் தருவோம். ஸோ அதில் நீங்கள் உரியாகிட்ட சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் அப்ளை பண்ணக்க நியூசிலாந்து விசா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடவா இருக்கும். 100% கிடையாது. ஏன்னா விசா ஆஃபீஸ் தான் கடைசியாக முடிவெடுப்ப சரியான டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணோம்னா எங்களுக்கான வாய்ப்புகள் 90% அதிகமாக இருக்கும் விசா கிடைக்கிறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் நம்பர் வந்திருக்கேன். இந்த ஆஃபீஸ் நம்பருக்கு ஆஃபீஸ் டைமில் கால் பண்ணுங்க. அப்படி இல்லாத டைமில் வாட்ஸ்அப்பில் இதே நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்பில் சேம் நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க, உங்களோட பேர் என்ன டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க, என்ன விசா எல்லாத்தையும் ஒரு மெசேஜில் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு as soon as possible உங்களுக்கு அதுக்குள்ள ரீப்ளை வந்து வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஓகே செய்யலாம்னுங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணி போய்க்கொள்ளக்கூடியமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் புது வீடியோ போட புது அப்டேட் வரும். அந்த அப்டேட்ல வந்த உடனே நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்கும். இப்போ இந்த டைமில் நியூசிலாண்டுக்கு சீசனல் ஒர்க் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. நிறைய பேர் சீசனல் ஒர்க்கில் போய் கொண்டிருக்கணும். சீசனல் ஒர்க்னா தெரியும் உங்களுக்கு பறிக்கிறது அப்படியான வேலைகள் தான், 3 month ஒர்க் தான். ஸோ நிறைய பேர் போய் கொண்டிருக்கணும். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்களும் அப்ளை பண்ணி சீசனல் ஒர்க்கில் போகலாம். சீசனல் ஒர்க்கில் என்னென்ன ஒர்க் இருக்குது, அது என்ன மாதிரி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நியூசிலாந்து சீசனல் ஒர்க் விசா பற்றி வீடியோ போட்டு சொல்லி நான் அதை பற்றி ஃபுல் வீடியோ வரும். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஒர்க் தேடுறது, என்னென்ன ஒர்க் இருக்குது, எவ்வளோ சேலரி வருது, எவ்வளோ காலம், எல்லாமே A to Z நான் உங்களுக்கு வந்து போட்டு விடுமே இருக்கும். உங்களுக்கு தேவையான பட்சத்தில் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.